நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல், அதுவும் சாம்சங் மொபைலாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் கையில் வேறு ஏதாவது பிராண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. நேரத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ சாம்சங் யூசர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. அதுக்கு நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. உங்களுடைய சாம்சங் மொபைலில் ஃபோன் அப்ளிகேஷன் இருக்கும். இந்த ஃபோன் அப்ளிகேஷனை எதுக்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க? ரெண்டே விஷயத்துக்காக ஒன்று பயன்படுத்துவீங்க. ஒன்று வந்த காலை அட்டன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று நீங்கள் ஒரு கால் பண்ணுவீங்க. இந்த ரெண்டு விஷயம்தான் நீங்கள் அதிகமாக அதில் பயன்படுத்துவீங்க. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அந்த ஃபோன் அப்ளிகேஷனில் புதஞ்சிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக நிறைய விஷயங்களை அக்சஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். வேணுங்கிறவங்க ரொம்ப பொறுமையாக முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோன் ஆப்பை எப்படி நம்ம மொபைலில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்களுக்கும் உங்கள் மொபைல் மாதிரி வேறு யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதுக்காக தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங்கோட ஃபோன் ஆப் அதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஃபோன் ஆப்பில் ஒரு சில முக்கியமான செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கணும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். ரீசென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது, அதுக்குள்ளே போயிடுவோம். இந்த மாதிரி வரக்கூடிய கால், போகக்கூடிய கால், ரிஜெக்ட் பண்ண கால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதை எப்படி தனித்தனியாக பிரித்து பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபில்டர் கால்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போவோம். போனீங்கன்னா நீங்கள் எந்த சிம்மை பயன்படுத்தினா அந்த சிம்மை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மிஸ்ட் கால், ரிஜெக்ட் கால்ஸ், அவுட் கோயிங் கால், இன்கமிங் கால் தனித்தனியாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ஃபோன் ஆப்பில் இருக்கக்கூடிய காண்டாக்டில் என்னென்ன காண்டாக்டெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணீங்களோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். வேண்டாங்கிற பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் டேட் இருக்கும், பக்கத்தில் ஒரு எக்ஸ் இருக்கும். அந்த எக்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், டெலிட் ஆகிடும். இதை நீங்கள் டிஸ்பிளே பண்ண விரும்பலைன்னா நீங்கள் மறுபடியும் டாப் ரைட்டில் 3 டாட் சர்ச் செட்டிங், இந்த டாகில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாது. அடுத்ததாக 3 டாட்டுக்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, காண்டாக்டை டெலிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக செலக்ட் பண்ணி கீழே டெலிட் ஆலும் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். அவ்வளோ ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. இப்போ கால், டோட்டல் கால் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போவோம். இது வரைக்கும் சிம் 1 சிம் 2ல, அதாவது சிம் 1ல் நான் வந்து எவ்வளோ வாய்ஸ் கால் பண்ணியிருக்கேன், எவ்வளவு வாய்ஸ் கால் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அவுட் கோயிங் கால், இன்கமிங் கால். சரி, இது எல்லாத்தையும் ஜீரோவில் கொண்டு வரணும்னா ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மாதம் நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம், எவ்வளவு அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அந்த கரெக்டான டேட்டில் நீங்கள் ரீசெட் பண்ணிங்கன்னா போதுமானது, கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3 டாட்குள்ளே போய் செட்டிங்ஸ்குள்ளே போவோம். இந்த சாம்சங்கோட ஃபோன் ஆப்பில் மெயின் ஹார்ட்டே இதாங்க. அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறதுல இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதில் கால், அலார்ட்ஸ் அண்ட் ரிங் டோன், நிறைய வைப்ரேட் இருக்கும். அந்த டாக்ல எல்லாம் ஆன் பண்ணிடாதீங்க. வைப்ரேட்டை நீங்க செட் பண்ணீங்கன்னா உங்க போனோட பேட்டரி ட்ரைன் ஆயிரும், சீக்கிரமா காலி ஆயிடும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை எல்லாத்தையும் நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீபேடை நீங்க டச் பண்ணும்போது கூட ஒரு சவுண்ட் வரும், அதனாலையும் உங்க போனோட பேட்டரி இந்த ட்ரைன் ஆகும். அதை நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்சரிங் அண்ட் எண்டிங் கால்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீட் காலர் நேம் லவுட், அதை வரக்கூடிய கான்டாக்டை நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களா, அந்த நேம் இருக்கும்ல, அந்த நேமை சத்தமா உங்களுக்கு கேட்கணும்னா இந்த டாக்ல ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கலி, வரக்கூடிய கால் ஆட்டோமேட்டிக்கலி கனெக்ட் ஆயிரணும். எப்படி செட் பண்றது? இந்த டாக்ல நீங்க ஆன் பண்ணிட்டு இது நீங்க ஒரு டச் பண்ணீங்கன்னா போதும். இல்ல 2 நிமிஷத்துல இருந்து அதுக்கப்புறம் கஸ்டம் டைம் வரைக்கும் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி உங்க போனே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பிரஸ் வால்யூம் அப் டு ஆன்சர் த கால், அதாவது உங்க போன்ல சைடுல வால்யூம் பட்டன் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்க வரக்கூடிய காலை நீங்க அட்டன் பண்ணலாம், இந்த மாதிரி டாக்ல ஆன் பண்றது மூலமா. அதுக்கப்புறம் பிரஸ் சைடு கீ டு எண்ட் கால், வந்திருக்கும்ல கால், அதை வந்து நீங்க எண்ட் பண்ணணும்னா அந்த சைடு கீ ஒன்று இருக்கும், அதை நீங்க டச் பண்ணா போதும். இந்த டாக்ல ஆன் பண்ணா மட்டும் தான் அது வேலை செய்யும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால் டிஸ்பிளே வைல் யூசிங் ஆப், அதை நம்ம டச் பண்ணி பார்ப்போம். இல்ல 3 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க, 3 ஸ்கிரீனும் வரக்கூடிய கால் எந்த அளவுக்கு டிஸ்பிளே ஆகும், ஃபுல் ஸ்கிரீன் ஆவா, ஸ்மால் பாப்அப் ஆவா, மினி பாப்அப் அப்படிங்கறத நீங்க இதுல பார்க்க முடியும். கீப் கால்ஸ் இன் பாப்அப், அதாவது வந்த காலை நீங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கூட இது வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல அப்படியே டிஸ்பிளே பண்ணணும்னா இதை ஜஸ்ட் ஆன் பண்ணா போதும். அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி சர்வீசஸ் இருக்கு, மிக முக்கியமான ஒரு 2 செட்டிங், அதர் கால் செட்டிங்ஸ், இதை நம்ம பார்த்துக்கலாம். இதுல சிம் 1 சிம் 2 அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கு. ஷோ யுவர் காலர் ஐடி, அது நீங்க செட் பண்ணிக்கலாம். கால் ஃபார்வர்டிங், வரக்கூடிய கால் நீங்க வேற நம்பருக்கு நீங்க திருப்பி விட்டுறலாம். கால் வெயிட்டிங், நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய கால் அதை வெயிட் பண்ண வைக்கலாம், அது இதை ஆன் பண்ணா மட்டுமே. அதே மாதிரி சிம் 2ல நீங்க செட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஹைட் கான்டாக்ட் வித்தவுட் நம்பர், வரக்கூடிய கால் நேமும் நம்பரும் டிஸ்பிளே ஆச்சுன்னா அது உங்களுடைய பிரைவசியை பாதிக்கும். பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த நம்பரை ரீட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த டாக்ல எப்பவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோ காலர் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்க ஆன் பண்ணிக்கலாம். ஷோ கான்டாக்ட் நம்பர் இன் கால்ஸ், அதாவது உங்களுக்கு வரக்கூடிய அந்த கால்ஸ் இருக்குல்ல, அந்த கான்டாக்ட்
டிஸ்பிளே ஆகணுமா அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம், வேணுங்கிறவங்க செட் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம். ஸ்வைப் டு கால் ஆர் டெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியங்க. ஃபாஸ்ட்டாக கால் பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட்டாக மெசேஜ் பண்ணுறதுக்கும் இந்த டாகிள் ஆஃபில் இருந்துச்சுன்னா உடனே இதை ஆன் பண்ணிக்கோங்க. எப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரீசன்ஸ்லாம் அடிக்கடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு வாட்டி நீங்கள் டேப் பண்ணி போவீங்க, அப்படிலாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லெஃப்ட்லேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், கால் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். அது மாதிரி ரைட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மெசேஜ் பண்ணலாம். எப்படி அந்த டாகில் வந்து எனேபிள் பண்ணால் மட்டும்தான் இங்கே நீங்கள் இதை பண்ண முடியும். ஸோ நண்பர்களே, ஃபோன் ஆப், அதாவது சாம்சங்கோட ஃபோன் ஆப்பில் ஒரு குறிப்பிட்ட செட்டிங்ஸை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்துங்க உங்களுடைய சாம்சங் மொபைலில். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. எப்படின்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ண, பெல் ஐகான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.